மட்டக்களப்பு மாவட்ட எல்லைகளை சரியாக நிர்ணயம் செய்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுத்து நிறுத்துதல் தொடர்பிலான விசேட கலந்துரையாடல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மயிலத்தமடு மாதவனை பகுதியில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளை உடனடியாக வெளியேற்றுதல் தொடர்பிலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட எல்லைகளை சரியாக நிர்ணயம் செய்தல் தொடர்பிலுமான விசேட கலந்துரையாடல் கிராமிய விதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் அண்மையில் இடம்பெற்றிருந்தது. அண்மை காலமாக மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியில் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் அத்துமீறல்கள் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த கால்நடை பண்ணையாளர்களுக்கும் அம்பாறை மாவட்ட விவசாயிகளுக்கும் இடையிலான பிரச்சனைகள் தீவிரமடைந்திருந்தது. குறித்த விடயத்திற்கான தீர்வினை உரிய முறையில் முன்னெடுக்கும் முகமாக பல முனைப்பான நடவடிக்கைகள் கிராமிய விதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவ சந்திரகாந்தனால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீர்ப்பாசனம் மற்றும் மகாபலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ரொஹான் ரத்தத்தை ஆகியோரை சந்தித்து குறித்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தி இப்பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டிருந்தது. அதற்கிணங்க அண்மையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போது பல முக்கிய தீர்மானங்கள் எட்டப்பட்டிருந்தது. அதாவது உடனடியாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர்கள் மற்றும் மாவட்ட செயலக அதிகாரிகளை இணைத்து குறித்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதோடு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட எல்லைகளை சரியாக நிர்ணயம் செய்தல் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட எல்லை பகுதிக்குள் முறையற்ற விதத்தில் குடியேறியுள்ள சட்டவிரோத குடியிருப்பாளர்களை உடனடியாக வெளியேற்றுதல், அவ்வாறான சட்டவிரோத குடியேற்றங்களை கண்காணிப்பதற்கும் அவர்களுக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்குவதற்கும் என மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் உப அலுவலகம் ஒன்றினை மட்டக்களப்பு கூலாவடி பகுதியில் நிறுவுதல் போன்ற தீர்மானங்களாக மேற்படி தீர்மானங்கள் அமைந்திருந்தது. மேலும் கிராமிய விதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தனின் பணிப்புரைக்கமைய மயிலத்தமடு மாதவனை பகுதியில் பண்ணையாளர்களுக்கு உதவும் பொருட்டு கால்நடைகள் நீர் அருந்தக்கூடிய சிறிய அளவிலான குளங்களை அமைத்துக் கொடுப்பதற்கான நிதி ஒதுக்கீடு மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதனுடன் இணைந்ததாக குறித்த விசேட கூட்டத்தின் போது மண்முனை தென் எரிவில் பற்றி களவாஞ்சிக்குடி மற்றும் கல்முனை எல்லை பிரச்சனைகள் தொடர்பிலும் போரதிவுப்பட்டு பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக நிலவும் கால்நடை வளர்ப்பாளர்களின் மேய்ச்சல் தடை பிரச்சனைகள் தொடர்பிலும் ஏனைய அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட எல்லை பிரச்சனைகள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டிருந்தது. இக்கலந்துரையாடலில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்களான திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் மற்றும் திருமதி நபரூப ரஞ்சினி முகுந்தன், பிரதேச செயலாளர்கள், மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகள், நில அளவை திணைக்கள அதிகாரிகள், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்யேக செயலாளர் தம்பிராஜா தஜிவரன், வன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.